டிராவல் பண்ணும்போது சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இளையராஜா மியூசிக்ல யுவன் சங்கர் ராஜா ஃபர்ஸ்ட் தெலுங்குல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தெலுங்குல சஷ்டி பூர்த்தி அப்படிங்கிற படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துல வர ராத்தன்ற ரச்சு அப்படிங்கிற பாட்டை யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக்ல பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி, எஸ்.ஏ. சூர்யா மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் எல்ஐகே. இந்த நிலையில எல்ஐகே படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 18 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிச்சிட்டு இருக்க டியூட் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல ராகவா லாரன்ஸ், மாதவன், நிவின் பாலி இவங்க எல்லாருமே நடிக்க போற படம் தான் பென்ஸ். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான் எழுதியிருக்காரு. இந்த படம் எல்சியூ கூட கனெக்ட் ஆக போகுது. இந்த படத்தோட பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து போட்டிருக்காங்க. சேகர் கமுல்ல டைரக்ஷன்ல தனுஷ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் குபேரா. தனுஷ் கூட நாகார்ஜுனா, ராஷ்மியா மந்தனா அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. டிஎஸ்பி இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜஸ்ல ஜூன் 20 இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில படத்துல தேவா அப்படிங்கிற கேரக்டர்ல தனுஷ் நடிச்சிருக்க மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினி நடிச்சிட்டு இருக்க கூலி படத்திலும் தேவா அப்படிங்கிற கேரக்டர்ல ரஜினி நடிக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல த்ருவ் விக்ரம் நடிச்சிருக்க படம் தான் பைசன் காலமாடான். இந்த படம் இந்த வருஷம் தீபாவளியான அக்டோபர் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில படத்துடைய ஸ்டோரி லைன் பத்தின அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் மணத்தி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த கபடி வீரரான கணேசன் அப்படிங்கிறவருடைய கதையாம். மணத்தி கணேசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு இன்டர்நேஷனல் கபடி பிளேயர். இவருடைய கதையா இருக்கும் பட்சத்தில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும் படத்துக்கு.